ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ அக்ஷயம் டூர்ஸ் சார்பாக அஹோபிலம் போயிருந்தோம். அஹோபிலம் ஆந்திர பிரதேஷ் மாநிலத்தில் நந்தியால் மாவட்டத்தில் நல்லமலா மலைத்தொடரில் அமைந்துள்ளது. அஹோபிலத்திற்கு திருச்சிங்கவேல் குன்றம் என்ற பெயரும் உள்ளது. அஹோபில மலையின் ஒரு புறம் திருமலை திருப்பதியும் மறுபுறம் ஸ்ரீசைலமும் அமைந்துள்ளது. மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களில் மிகவும் சிறப்பானது நரசிம்ம அவதாரம். நரசிம்ம மூர்த்தியாக பெருமாள் பல ஸ்தலங்களில் அருள் புரிந்தாலும் சில இடங்களில் உள்ள நரசிம்மர் கோவில்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. அதில் முதன்மையானது அஹோபிலம். பெருமாள் தனது பக்தனான பிரஹ்லாதனுக்காக அவதாரம் எடுத்த மலைக்கோவில் இந்த அஹோபிலம். நரசிம்மர் தூணை பிளந்து வெளிப்பட்ட இடம் உக்ரஸ்தம்பம் என்ற பெயரில் இன்றும் நமக்கு காட்சியளிக்கிறது. அஹோ என்றால் சிங்கம், பிலம் என்றால் குகை. சிங்கமாகிய நரசிம்மர் வசிக்கும் குகை என்று போற்றப்படுகிறது. அஹோபிலம் 2 தளங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. மேல் அஹோபிலம், கீழ் அஹோபிலம். மேல் அஹோபிலத்தில் 5 நரசிம்மர்களும் கீழ் அஹோபிலத்தில் 4 நரசிம்மர்களும் அருள் பாலிக்கின்றனர். இங்குள்ள நவ நரசிம்மர்களும் சுயம்பு மூர்த்திகள், பிரதிஷ்டா மூர்த்திகளும் அனைத்து கோவில்களிலும் உள்ளது. அதேபோல் நவ கிரகங்களின் அம்சமாக இங்கு 9 நரசிம்ம மூர்த்திகளும் காட்சி அளிக்கின்றார்கள். மலை ஏறும் பொழுது முதலில் நாம் தரிசிப்பது அஹோபில நரசிம்மர். இவர் நவ கிரகங்களில் குருவின் அம்சமாக விளங்குகிறார். இவரே 108 திவ்ய தேசங்களில் ஒருவராவார். குறுகலான குகை கருவறையில் அஹோபில நரசிம்மரும் லக்ஷ்மி நரசிம்மரும் உக்ர மூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கின்றனர். 2வதாக நாம் தரிசிப்பது ஜுவாலா நரசிம்மர். இவர் நவகிரகங்களில் செவ்வாயின் அம்சமாக விளங்குகிறார். ஜுவாலா நரசிம்மர் கோபத்தால் கண்கள் தெறிக்க இரண்யனை மடியில் கிடத்தி இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு இரண்யனின் வயிற்றை கிழித்து குடலை மாலையாக போட்டுக்கொள்ள தயார் நிலையில் நமக்கு காட்சியளிக்கிறார். இந்த ஜுவாலா நரசிம்மரின் சன்னதிக்கு அருகில் நரசிம்மர் வெளிப்பட்ட உக்ரஸ்தம்பம் செல்லும் பாதை அமைந்துள்ளது. மிகவும் கரடு முரடான செங்குத்தான மலை. நம்முடைய உடல் மற்றும் மனம் உறுதியாக இருந்தால் மட்டுமே இந்த உக்ரஸ்தம்பத்தின் மேல் ஏற முடியும். உக்ரஸ்தம்பம் ஏறுவதற்கு நமக்கு கைடின் உதவி தேவைப்படுகிறது. ஜுவாலா நரசிம்மரின் சன்னதிக்கு அருகிலேயே இரத்த குண்டம் என்ற தீர்த்தம் அமைந்துள்ளது. இங்குதான் நரசிம்மர் இரண்யனை வதம் முடித்த பின் கைகளை கழுவிக்கொண்டதாக புராணம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இங்குள்ள நீர், பாறை மற்றும் மண் ஆகியவை சிகப்பு நிறத்தில் அமைந்துள்ளது. அருகிலேயே பவநாசினி நதி அருவியாக பாய்ந்து வருகிறாள். மலையிலிருந்து இறங்கும் வழியில் முதலில் நாம் மாலோல நரசிம்மரை தரிசிக்கிறோம். இவர் பிரசன்னமாக தாயார் மகாலட்சுமியை மடியில் அமர்த்தி காட்சி அளிக்கிறார். இவர் சுக்கிரனின் அம்சமாக விளங்குகிறார். 4வதாக நாம் குரோடா நரசிம்மரை தரிசிக்கிறோம். இவர் வராக முகத்துடன் நரசிம்மர் உடலுடன் கொண்டு பூமி தேவியுடன் காட்சி அளிக்கிறார். இவர் ராகுவின் அம்சமாக விளங்குகிறார். 5வதாக நாம் மலையின் அடிவாரத்தில் காரஞ்ச நரசிம்மரை தரிசிக்கிறோம். இவர் வில்லேந்திய நிலையில் ராமரை போல் காரஞ்ச மரத்தின் அடியில் தியானம் செய்யும் கோலத்தில் அருள் பாலிக்கிறார். காரஞ்ச நரசிம்மர் சந்திரனின் அம்சமாக விளங்குகிறார். இந்த மேல் அஹோபிலத்தில் உள்ள நரசிம்மர் சன்னதிகளை சென்று சேவிக்க நமக்கு டோலி வசதிகள் உள்ளது. கீழ் அஹோபிலத்தில் யோகானந்த நரசிம்மர் சனியின் அம்சமாக தியான முதிரையில் யோக நிலையில் அமைதியாக நமக்கு காட்சியளிக்கிறார். அடுத்து கேதுவின் அம்சமான சத்திரவட்ட நரசிம்மர் உக்ரமான தோற்றத்தில் எதிரிகளை வெல்லும் கோலத்தில் நமக்கு அருள் பாலிக்கின்றார். புதனின் அம்சமான பாவன நரசிம்மரின் கோவில் பாவன நதிக்கரையில் அடர்ந்த காட்டின் நடுவே அமைந்துள்ளது. நாம் காட்டு இலாக்காவின் அனுமதி பெற்று 10-12 கிலோமீட்டர்
காடுகளின் உள்ளே ஜீப்பில் சென்று இவரை சேவிக்க வேண்டும். சூரியனின் அம்சமான பார்கவ நரசிம்மர் 2 கிலோமீட்டர் தொலைவு காட்டில் ஜீப்பில் சென்று நாம் சேவிக்க வேண்டும். பார்கவ மகரிஷியால் வழிபடப்பட்டவர் இந்த நரசிம்மர். கீழ் அஹோபிலத்தில் நரசிம்மர் பிரஹ்லாத வரதனாக தனிக்கோவில் கொண்டு நமக்கு காட்சி அளிக்கிறார். பிரஹ்லாத வரதனின் கோவிலுக்கு அருகில் அஹோபில மடம் அமைந்துள்ளது. இங்கே பக்தர்கள் தங்குவதற்காக ஏசி மற்றும் நான் ஏசி ரூம்கள் உள்ளது. பெரிய ஹோட்டல்கள் எதுவும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன கடைகளில் காலை, மதியம், இரவு நமக்கு உணவு கிடைக்கிறது. அஹோபில மடத்திலும் நமக்கு வெளியிலிருந்து உணவை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். நரசிம்ம மூர்த்தியின் அனுக்கிரகம் இருந்தால் மட்டுமே நாம் இந்த நவ நரசிம்மர்களை சென்று தரிசிக்க முடியும். ஜெய் ஸ்ரீ நரசிம்மா.